ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தான் கிச்சனுக்கு தேவையான, டெய்லி லைஃப்பில் தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த லப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருப்போம் ஏதாவது ஒரு டப்பாவில். அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அது எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்க அதில் நீங்கள் முகத்துக்கு பூசுகிற பவுடரை போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த லப்பர் பேண்டை உள்ளட்டிக்கு போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்டிலும் இந்த குட்டி குட்டி லப்பர் பேண்ட் வச்சுருப்போம். எதுக்காக தேவைப்படும்னு வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டின மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்குது இந்த டேக்கம் பவுடரை நீங்கள் போடுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டிப் போடலாமா? என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணுவோம். ஒவ்வொரு நேரம் நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டு நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பாதியை அப்படியே வைப்போம். அப்படியே நீங்கள் பாதியை வைக்கிறப்போ வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பாதியை நம்ம கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் அப்ளை பண்ணிக்கங்க. என் குக்கிங் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் மூடி வச்சு வெளியே வச்சுருங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 12 ஹவர் இல்லாட்டி ஒரு 20 ஹவர் வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வெங்காயம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைட்டாக ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாமா? நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். அதை எங்கேயாவது நம்ம கடைக்கு போகும்போது தாங்க தேடுவோம், கிடைக்கவே கிடைக்காது. அதை குட்டியாக கடைக்கெலாம் போகும்போது கையில் பர்ஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எப்படி மடிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னைக்கு எப்படி இந்த பர்ஸு மாதிரியே குட்டியாக மடிச்சுக்கலாங்க. இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. நடுவில் அப்படியே சுற்றி அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி வச்சு நம்ம அதை லாக் பண்ணி வச்சிடலாம். பிரியாமல் இருக்கும். நம்ம பர்ஸ்லேயே வச்சு இதை எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கேருந்து கையில் நம்ம பையை எடுத்துகிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் பையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாதிரி தெரியும். எப்போவுமே நீங்கள் பர்ஸில் இந்த மாதிரி ஒரு பையை வச்சுட்டிங்கன்னா திடீர்னு எங்கேயா போகிறீங்க, காய் வாங்கிறீங்க, நம்ம கவர் அவங்க கொடுப்பாங்க கவரு. ஸோ அந்த கவர் ஓப்பனாக தெரிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரம் வெயிட்லெஸ்ல இல்லை வெயிட்டை தாங்காத மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதாவது பட்டுனா கிழிச்சிட்டு ரோட்லேயே சிந்துற மாதிரி இருக்கும். அப்படிலாம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த பேக்கை குட்டியாக மடித்து பர்ஸ்லேயே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கீரையை பார்க்குறோம் வாங்குவோம், ஒரு பழம் கம்மியாக விற்கிறாங்க நம்ம வாங்கலான்னு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அப்போ வாங்குறப்ப நீங்கள் பர்ஸ்லேயே நீங்கள் இதை ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ இதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பையெல்லாம் குட்டி குட்டியாக மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைங்கிறப்ப கிச்சனில் நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு கடைக்கு போகிறோமா, தேவைப்படும், டக்குன்னு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதனால் நான் எப்படி மடிக்கிறேன்னு நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி குட்டியாக மடித்து வச்சுக்கோங்க. கல்யாண வீட்டிலாம் போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பேக் நிறையா கிடைக்கும். அதேமாரி நிறைய ஸ்டோர்களுக்கு போனாலும், மொபைல் கடை இந்த மாதிரி நிறைய ஸ்டோருக்கு போனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் காட்டன் துணி பேக் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பேக்கோட ரீயூஸ் ஐடியாவை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த பேக்கை வச்சு நான் ரீயூஸ் ஐடியா நிறையா போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் எல்லாமே குட்டி குட்டியாக நான் மடித்து எடுத்துட்டேன். ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு கிச்சனில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சு விட்டுருங்க. டப்பாவில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த வேஸ்ட்டான இந்த டப்பாவை தான் எடுத்திருக்கேன். சூப்பராக க்ளீனாக மடித்து வச்சுருவோம். அவ்வளோதாங்க. அழகாக இருக்கும், பார்க்குறக்கு நீட்டாக. இது ஓரமாக நம்ம கிச்சன்லேயே ஒரு செல்ஃப்லேயும் நீங்கள் இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு நம்ம ஒரு பேக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்கக்கிட்ட கூட நம்ம கடைக்கு போனால் இந்த பேக் எடுத்து கொடுத்து அனுப்பலாம். கவர்லேயே வாங்கிட்டு வரக்கு இந்த பேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொருளெல்லாம் சிந்தாமல் வரும், வெளியே தெரியாமல் நம்ம வாங்கிட்டு வரலாம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேக் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை குட்டி குட்டியாக மடித்து பர்ஸில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிச்சன்
கிச்சனில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பின்னு தான், நம்ம சேஃப்டி பின்னு தான் எல்லாம் வச்சுருப்போம். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரே டப்பாவில் போட்டு வைக்கிறனால தண்ணி ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா டக்குன்னு நம்ம துரு பிடிச்சிரும். அடுத்து நம்ம துரு பிடிச்சிச்சின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் அது இறங்கவே இறங்காதுங்க, ரொம்ப கஷ்டமாக தெரியும். அப்படி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டால்கம் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எந்த பவுடர்னாலும் ஓகே தான். அதை உள்ளே கொஞ்சம் போட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. துரு பிடிக்கவே பிடிக்காது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். போடுறப்பவும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் மீ சேனல். வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ வந்து கத்தி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணியிருப்போம், காய் கட் பண்ணியிருப்போம், தக்காளி கட் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தா நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணுறப்ப அந்த வெங்காயம் வாசம் வராமல், அந்த காயோட வாசம் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் கூட ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அதனால் அதை ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த வாசங்கிறதே வராது. வெங்காயம் வாசமோ பச்சை மிளகாய் வாசமோ இல்லாட்டி எந்த வெஜிடபிள் வாசமும் நமக்கு அதில் வராது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த சார்ஜர் வந்து நம்ம பின்னு அந்த டபுள் இது போடுற மாதிரி இந்த பின்னு வந்து நம்ம திடீர்னு மாற்றி பசங்களாம் சார்ஜ் போட சொன்னால் மாற்றி சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பின்னு உடையறக்கும் சான்சஸ் இருக்குது, செல்லில் அந்த பின்னு இதாகிறக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி நம்ம எந்த பக்கம் மாட்டணும்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஒரு அடையாளம் தர்றதுக்காக இந்த மாதிரி நெகில் பாசி எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக தெரியுங்க அடையாளம். இனி போனோன்னே டக்குன்னு எடுத்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் அவசரமாக போடுற நமக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்குங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நிறைய வீடியோ இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனல் உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.